நமஸ்தே குட்டீஸ். நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல ஹிந்தி லெட்டர்ஸ், பேசிக் லெட்டர்ஸ்ல இருந்தே எப்படி நம்ம அதை எழுதுறது, என்ன மெத்தடில் அது எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த முறையோட இந்த பாடம் ஒன்று நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. புதிதாக ஒரு மொழி கற்பவர்களுக்கு துவக்கத்தில் அம்மொழியின் எழுத்துக்களை கற்பது சிறிது கடினமாக தோன்றுவது இயல்பேயாகும். ஆனால் ஹிந்தி எழுத்தாகிய தேவநாகரி எழுத்துக்களின் பயிற்சியுடன் கூடவே சொற்களும் சிறு வாக்கியங்களும் தருகின்றோம். இப்போ பாடம் 1 இதில் பாருங்க, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எழுதும் முறையை அடுத்த பாடங்களில் பார்க்கவும். ஒவ்வொரு எழுத்தின் வடிவத்தையும் நன்கு ஊன்றி கவனித்து மனதிலிருத்தி கொள்ளவும். அவற்றை எழுதும் முன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கவனத்தில் கொள்ளவும். 1. ஒற்றை கோடுள்ள நோட்டையே பயன்படுத்தவும். 2. எழுத்துக்களை கோட்டின் மேல் பேனாவை வைத்து கோட்டின் கீழ் நோக்கியே எழுத வேண்டும். ஆங்கிலம், தமிழ் எழுத்துக்களை எழுதுவது போல் கோட்டின் மேல் எழுதக்கூடாது. 3. ஒவ்வொரு இந்தி எழுத்தின் மீதும் தலைப்பு கோடு இருப்பதை கவனிக்கவும். அத்தலைப்பு கோடு நோட்டிலுள்ள கோட்டின் மீது அமையும்படி எழுதவும். 4. 2, 4 எழுத்துக்களை சேர்த்து எழுதினால் அவை ஒரு நூலில் கட்டி தொங்கவிட்டது போல் நேர்கோட்டில் அமைய வேண்டும். மேலும் கீழுமாக இருக்கலாகாது. எழுத்துக்களை முறைப்படி எழுத 1, 2, 3, 4 என எண்கள் குறிப்பிட்டுள்ளோம். அவ்வரிசைப்படியே கோடுகளை இணைத்தெழுத வேண்டும்.